இன்னைக்கு சிங்கப்பூரில் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு சாங்கி ஏர்போர்ட்டு, வேர்ல்ட்லேயே வந்துட்டு த பெஸ்ட் ஏர்போர்ட்னு சொல்லப்படுற சாங்கி ஏர்போர்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங்காக வந்து கார்டன்ஸ் பை த பேக்கு போகிறோம். நான் இருக்கிற ஏரியாவிலேருந்துட்டு ஒரு எம்ஆர்டி எடுத்தால் நம்ம கட்டிப் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்தால் டைரெக்டாக லாஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு சாங்கி ஏர்போர்ட்டு. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரை ரொம்ப காமனாக சாங்கி ஏர்போர்ட்னு எல்லாருமே சொல்கிறாங்க. லாஸ்ட் 12 டைம்ஸ் த பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ன்ற அவார்டும் இந்த ஏர்போர்ட்டுக்கு கிடைக்குது. பட் இந்த வருஷம் தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அந்த அவார்ட் கொடுக்கப்படுது. பட் ஸ்டில் சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட். ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஏர்லைன்ஸ் 350 சிட்டிஸை சிங்கப்பூர்லேருந்து கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 1,70,000 பேசஞ்சர்ஸ் சிங்கப்பூர்லேருந்து இன் அண்ட் அவுட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும்னா அதனுடைய ஏர்போர்ட் லே அவுட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மொத்தமாக 4 டெர்மினல் இருக்குது, 10 ஃப்ளோர் இருக்குது. பேஸ்மெண்ட்டுக்கு கீழே 5 ஃப்ளோர், பேஸ்மெண்ட்டுக்கு மேலே 5 ஃப்ளோர். சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஏரியாவை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பப்ளிக் ஏரியா, இன்னொன்று டிரான்சிட் ஏரியா. நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது இமிகிரேஷனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் பப்ளிக் ஏரியா. எப்போ வேணாலும் இந்த பப்ளிக் ஏரியாவை நீங்கள் விசிட் பண்ணி அந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பப்ளிக் ஏரியாவில் தான் இருக்கும். டிரான்சிட் ஏரியாங்கிறது இமிகிரேஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்குற ஏரியா எல்லாமே டிரான்சிட் ஏரியா. இதில் இருக்க அட்ராக்ஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சாங்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டெர்மினல்லையும் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, அது பப்ளிக்காக இல்லை டிரான்சிட்டாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ஏர்போர்ட்டை விசிட் பண்ணும்போது இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெர்மினல்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். நீங்கள் நடந்தும் போய்ட்டு விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்கை ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். ஸ்கை ட்ரெயின் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணி அந்த டெர்மினல்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கே ஒரு ஐகானிக்கான ஒரு அட்ராக்ஷன் சொல்லலாம். அதுதான் HSBC ரெயின் வார்டெக்ஸ். இது வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இண்டோர் வாட்டர் ஃபால். ஏன்னா இதோட டோட்டல் ஹைட்டு மட்டுமே 131 ஃபீட் ஹைட் இருக்கும். இது 5th ஃப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணி பேஸ்மெண்ட் 2nd ஃப்ளோர் வரைக்கும் போகும். மொத்தமாக 7 ஃப்ளோரு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேருந்து நீங்கள் அந்த வாட்டர் ஃபாலை பார்க்கும்போது ஒரு யூனிக்கான வியூ உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ் பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இங்கே ஒரு பெய்டு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த கிளாஸ் பிரிட்ஜை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 360 டிகிரி வியூ உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிளாஸ் பிரிட்ஜில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அட்ராக்ஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஈவினிங் டைம்ஸில் 8 to 9 PM வந்துட்டு லைட் அண்ட் மியூசிக் ஷோ இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஸ்கை ட்ரெயினில் போகிறீங்கன்னா வாட்டர் ஃபால் பக்கத்தில் வரும்போது பர்பஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோ பண்ணுவாங்க. அந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டர் ஃபாலை சுற்றி இருக்கிற கார்டன் தான் ஷெய்சிடோ ஃபாரஸ்ட் வேலி. இது ஒரு 4 ஸ்டோரி இண்டோர் கார்டன். இதில் உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 22,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இந்த ஏரியா. அதில் தான் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 900 ட்ரீஸ் அண்ட் 60,000 ஷ்ரப்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு வாக்கிங் ட்ரெயிலும் இருக்குது. அதாவது கீழே ஆரம்பித்து நீங்கள் டாப் ஃப்ளோர் வரைக்கும் நடந்தே அந்த இடத்துல போகலாம். ஒரு ஹைக் மாதிரி பண்ணலாம். அக்கேஷ்னலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மிஸ்ட்டும் வரும். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ அட்ராக்ஷன் தான். ஸோ மேக்ஸிமம் டைம் அந்த இடத்துல நீங்கள் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஹைக் போகும் பொழுது நடுவில் ப்ரொஜெக்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். மேபி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாகவும் அது இருக்கும். பர்சனலாக எனக்கு இந்த ஏரியா ரொம்பவே பிடிக்கும். அந்த தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் விஷ் பண்ணிவிட்டு நம்ம காயினை தூக்கி போட்டோம்னா அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அங்கே இருக்குது. ஒரு ப்ரோ டிப் என்னன்னா, ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அந்த இடத்துல ஏசி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெயின் ஏரியாவில் நின்று மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபாலை பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டர் ஃபாலோட ஒரு அழகை எல்லா ஃப்ளோர்லேயும் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக பேஸ்மெண்ட்டுக்கு போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற வியூ வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அந்த பேஸ்மெண்ட் ஏரியா.
அடுத்த அட்ராக்ஷன் மிரர் மேஸ். இது கம்ப்ளீட்லி நம்ம பே பண்ணி போகிற மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் தான். இது 5th ஃப்ளோரில் டோப்பியரி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் இது. இதோட ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 10 AM ஸ்டார்ட் பண்ணி 10 PM வரைக்கும் இருக்கும். ஆனால் ஆஃப்டர்நூன் டைமில் போனீங்கன்னா அது ரொம்பவே பிஸியாக இருக்கும். அதனால் அதை கரெக்டாக பிளான் பண்ணி போனால் நீங்கள் வெயிட் டைம் இல்லாமல் நீங்கள் இனிஷியலாக உள்ளே போயிடலாம். என்ன சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம்? இந்த அட்ராக்ஷன்ஸ்க்கான டிக்கெட்ஸ் எல்லாமே க்ளூப் ஆப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சிங்கிள் அட்ராக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஒரு கிளப் பண்ணி பண்டில் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கேனோபி பார்க் மட்டுமே ஒரு ஆளுக்கு 553 ருபீஸ் ஆகும் இந்தியன் மணி படி. அதுவே நீங்கள் கேனோபி பார்க் ப்ளஸ் கேனோபி பிரிட்ஜோ இல்லைனா வந்துட்டு ஹெட்ஜ் மேஸ், மிரர் மேஸ் ஏதோ ஒன்று கிளப் பண்ணி வாங்கும்போது அரௌண்ட் 750-900 ருபீஸ்க்கு ஒரு 2 அட்ராக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் சின்ன பசங்களோட போகிறீங்க அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டியும் கவர் பண்ணணும்னா 1500-2500 அந்த ரேஞ்சில் பண்டில் பேக்கேஜஸ் இருக்கும். நீங்கள் க்ளூப் ஆப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஈஸியாக வந்தாச்சு. எக்ஸிட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அடுத்த அட்ராக்ஷன் கேனோபி பார்க்கு. இதில் 4 டிஃபரன்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் டோப்பியரி வாக். இது ஒரு இண்டோர் கார்டன். இதில் ஈவினிங் டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா நைட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா அட்ராக்ஷன்ஸுமே 5th லெவலில் தான் இருக்குது. அது வந்து ஒரு பப்ளிக் ஏரியா தான். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற டைமில் எப்போ வேணாலும் வந்துட்டு இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணிட்டு போக முடியும். ஈவினிங் டைம்ஸில் இல்லைனா ஆஃப்டர்நூன் டைம்ஸில் போனீங்கன்னா அது கொஞ்சம் லெஸ் க்ரௌடடாக இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு டைம் நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஆஃப் 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ஓப்பனிங் டைம் வந்துட்டு 10 AM to 10 PM வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கும். ரெண்டாவது டிஸ்கவரி ஸ்லைட்ஸ். சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட இதில் ஸ்லைட்ஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மூணாவது ஃபாகி பவுல்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கும். அதில் பர்டிகுலர் டைமில் மிஸ்ட்டு வரும். ஸோ சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இந்த பிளேஸ். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஜம்பிங் நெட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வாக்கிங் நெட்டு. ஸோ ஜம்பிங் நெட் வந்துட்டு பெருசாக டெப்த் இருக்காது. ஆனால் வாக்கிங் நெட்டு கிட்டத்தட்ட 25 மீட்டர்ஸ் ஹைட்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் நடந்து போய் தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தாராளமாக இந்த வாக்கிங் நெட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே ஒரு பெய்டு அட்ராக்ஷன் தான். கேனோபி பார்க்கில் இருக்கக்கூடிய கடைசி அட்ராக்ஷன் இந்த பெடல் கார்டன். இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல சீசனல் ஃப்ளவர்ஸோட டிஸ்பிளே இந்த இடத்துல இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நான் பார்த்த ஒரு சில அட்ராக்ஷன்ஸ் வந்து டெர்மினல் 1ல் கேக்டஸ் கார்டன், வாட்டர் லில்லி அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். டெர்மினல் 2ல் வண்டர்ஃபால், சன்ஃப்ளவர் கார்டன், பேர்ஸ் ஹைட் அவுட், என்சாண்டட் கார்டன், டிவி லான்ச், அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரீம்ஸ்கேப் இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏர்போர்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம். இங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களால் வெளியே போக முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே போய்ட்டு சாப்பிட்லாம். ஏன்னா வெளியே இருக்கிற ஃபுட் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், அட் த சேம் டைம் காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் பாப்கார்ன், நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சம் மீட் இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வாங்கின ஃபுட்டு வந்து ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸு. அந்த அளவுக்கு ஒர்த்தானு எனக்கு தெரியல, பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த ஃபுட்டு சாங்கி ஏர்போர்ட்குள்ளே வாங்கினதுனால இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே வந்துட்டு வெளியே ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
இனிமேல் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Goodbye. The chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror.